ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஒர்க்கிங் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான். இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக க்ளவுடுன்றது நம்ம என்ன சொல்லுவோம், டீசென்ட்ரலைஸ் பிளேஸ் சொல்லுவோம் இல்லையா, அதாவது எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை எடுத்துக்கலாம். அதுதான் வந்து க்ளவுட் அப்படின்னு சொல்லுவோம். த்ரூ சேட்டலைட் நெட்வொர்க்ஸ் மூலிமா நம்ம எடுத்துப்போம். இப்போது எவ்ரி க்ளவுட் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு க்ளவுடுக்கும் ஹோஸ்ட் இருக்கும், அந்த ஹோஸ்டிங் கம்பெனி இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு க்ளவுட் இருக்குன்னா அது க்ளவுட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி இருக்கும். ஏன்னா டேட்டா மெயின்டைன் பண்ணுறதுக்கு, செக்யூரிட்டிக்காக, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்காக, அண்ட் தென் எல்லா இன்ஃபர்மேஷனும் யூசர்ஸ் பற்றி இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் க்ளவுடில் இருக்கணும்னா அந்த க்ளவுடுக்கான பார்த்திங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ்லாம் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஒர்க்ஸ் பை ஹேவிங் கம்பெனிஸ். க்ளவுட் கம்ப்யூட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது, கம்பெனிஸ் அதுக்கான கம்பெனிஸ் ஹோஸ்ட் இருக்கு இல்லையா, அதை மூலியமாகவும், அண்ட் தென் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் க்ளவுட் நமக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே எதில் இருக்குன்னா க்ளவுட் இருக்கும். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, செக்யூரிட்டி, கம்ப்யூட்டிங் பவர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளவுடில் இருக்கும். கிளைண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், இது ஒரு மெயின்டைன் பண்ணுவாங்க, க்ளவுடுன்றதை மெயின்டைன் பண்ணுவாங்க. பே த ரைட்ஸ் டு யூஸ் த க்ளவுட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும், சில நேரத்தில் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஓகேவா? எந்த மாதிரி எக்கோ சிஸ்டம் டு கம்யூனிகேஷன் பிட்வீன் த டிவைசஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் தான், அதாவது சிஸ்டத்துக்கு அந்த ப்ரோக்ராமுக்கும் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் நம்ம க்ளவுடு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த க்ளவுட் சில டைப்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸ் இருக்குது இல்லையா, சிலது பே பண்ணுற மாதிரி இருக்கும், சிலது ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும். இப்போ இந்த க்ளவுடு பார்த்திங்கன்னா 2 செக்ஷனாக இருக்குது. அதோடைய ஒர்க்கிங் பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஹேண்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா பேக் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் ஹேண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரண்ட் ஹேண்டுன்றதுன்னு பார்த்திங்கன்னா யூசர் கம்யூனிகேட் அண்ட் ஆக்சஸ் த டேட்டா அண்ட் அப்ளிகேஷன்ஸ். யூசர் கம்யூனிகேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதான் டேட்டா எடுக்கிறதுக்கு, சென்ட் பண்ணுறதுக்கு, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இன்க்ளூட்ஸ் இன்ட்ராக்ஷன் வித் கம்ப்யூட்டர்ஸ், அதாவது கம்ப்யூட்டர்ஸ், நெட்வொர்க்ஸ், அப்ளிகேஷன்ஸ், கிளைண்ட்ஸு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் எண்ட். அதாவது நம்ம இங்கே ஒரு டேட்டாவை சென்ட் பண்ண போகிறோம், டேட்டாவை எடுக்க போகிறோம் அப்படின்றதுனா நடுவில் ஒரு டிவைஸ் மூலமா, நெட்வொர்க் த்ரூ மூலமா நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது தான் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Not all cloud computing providers will provide an identical user interface. எல்லா cloud computingலையும் பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது இருக்காது, ஒரு சிலது மட்டும்தான் இருக்கும். அந்த இன்டர்ஃபேஸும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ரண்ட் ஹேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பேக் ஹேண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பேக் ஹேண்ட் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ் இன் மெட்டீரியல்ஸ், ஆல் த எசென்ஷியல் மெட்டீரியல்ஸ், தேவையான பொருட்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் தென் சிஸ்டம்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்டில் வரும். ஸ்டோரேஜ் நம்ம என்ன பண்ணுவோம், க்ளவுடில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஸ்டோரேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்டு. ஃப்ரண்ட் ஹேண்ட்றது கம்யூனிகேஷன்ஸ், அவள் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சர்வர்ஸு, ப்ரோக்ராம்ஸு, எல்லா ரிசோர்ஸஸுமே பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்டில்னா நமக்கு வரும். All these factors help users to learn and understand cloud computing and how it works. இப்போ இது மூலமா நமக்கு தெரிஞ்சது இல்லையா, பேக் ஹேண்ட்னா என்ன, ஃப்ரண்ட் ஹேண்ட்னா என்ன, எப்படி க்ளவுட் கம்ப்யூட்டிங்ஸ் ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். க்ளவுட் கம்ப்யூட்டிங் கேன் பெர்ஃபார்ம் ஆல் த டாஸ்க்கு. க்ளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், டாஸ்க்கு, டேட்டா ப்ராசஸிங், வீடியோ கேம்ஸ் எல்லாமே வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த க்ளவுட் அப்படின்றது பார்த்திங்கன்னா வெறும் ஃப்ரண்ட் ஹேண்ட் அண்ட் பேக் ஹேண்ட் ரெண்டுமே சேர்ந்ததாக தான் இருக்கும், தனித்தனியாக நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு நெட்வொர்க் அப்படின்றா நமக்கு பேக் ஹேண்டும் வேணும், ஃப்ரண்ட் ஹேண்டும் வேணும் இல்லையா, ரிசோர்ஸஸ் வேணும், அண்ட் தென் கம்யூனிகேஷன் வேணும். அப்போ தான் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம க்ளவுட்லேருந்து டேட்டாவை நம்ம அந்த க்ளவுட் முழுமையாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இட் இஸ் எ மீடியம். இந்த க்ளவுட் அப்படின்றது, அதாவது இந்த ஃப்ரண்ட் ஹேண்ட் அண்ட் பேக் ஹேண்ட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இஸ் அ மீடியம் ஆர் கனெக்ஷன் பிட்வீன் யூசர்ஸ் அண்ட் த க்ளவுடு. நமக்கும் க்ளவுடுக்கும் ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்குது நெட்வொர்க்கு. அந்த நெட்வொர்க்கில் நம்ம ஃப்ரண்ட் ஹேண்ட் அண்ட் பேக் ஹேண்ட் சொல்லிட்டு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கிறோம். The central servers will perform operations by following a set of instructions. இப்போ ஒரு சர்வர் இருக்குன்னா அந்த சர்வரில் நிறைய செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படி தான் நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது இப்போ சர்வர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னா இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த செட் ஆஃப் ரூல்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரோட்டோகால்ஸ். இப்போ நம்ம க்ளவுடு நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது.
இட் மேக் யூஸ் ஆஃப் மிடில்வேர் அண்ட் அஷ்யூர்ஸ் ஃப்ளூயன்ட் கனெக்டிவிட்டி பிட்வீன் டிவைசஸ் லிங்க்டு வித் க்ளவுட் கம்ப்யூட்டிங்ஸ். இப்போ நான் வந்து இப்போ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் கனெக்டிவிட்டி பண்ணுறேன்னா அதுக்கான ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். இந்த மிடில்வேராக நமக்கு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சர்வர்ஸ் தான். யூசர்ஸ்க்கும் க்ளவுடுக்கும் நடுவில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்வர்ஸ் தான். The cloud providers maintain மல்டிபிள்ஸ் ஆஃப் டேட்டா. இப்போ அந்த க்ளவுடில் வந்து நம்ம வந்து கொஞ்சமான டேட்டாலாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதில்ல. ஏன்னா க்ளவுடுன்னாவே நம்ம லாட்ஸ் ஆஃப் டேட்டா வழியாக பிக் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இருக்கும், நிறைய காப்பீஸ் ஆஃப் டேட்டா இருக்கும், டேட்டா ப்ரீச்சஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. யார் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. பேசிக்லி இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஓகேவா, க்ளவுட் கம்ப்யூட்டர் ஒரு வகையாக நம்ம சாஃப்ட்வேரும் சொல்லலாம். இப்போ நவ்விய பாப்புலரான கம்பெனி நம்ம க்ளவுடில் எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அமேசான் வெப் சர்வீசஸ், மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர், கூகுள் க்ளவுட் கம்ப்யூட்டிங், ஆப்பிள்ஸ் ஐக்ளவுட், இதெல்லாம் பார்த்தா நவ்வே டேஸ் நம்ம யூஸ் பண்ணுற க்ளவுட் கம்பெனிஸ். மெனி க்ளவுட் வெண்டார்ஸ், சில வெண்டார்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக, நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரீ ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் க்ளவுடில் கொடுத்துக்கிறாங்க. அது வந்து சிலது வந்து இருக்குது, சிலது வந்து நிறைய நம்ம பண்ணால் பேமெண்ட் கொடுத்து பண்ணுற மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். இந்த க்ளவுடுன்றது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் இன்ஃபர்மேஷன். நம்ம ஹார்ட் டிஸ்கோ பென் ட்ரைவ்லோ ஃப்ளாஃபிலோ வைக்கிறத விட நம்ம க்ளவுடில் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நம்ம எப்போ வேணால் எடுத்துக்கலாம், எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான அட்வான்டேஜ். என்னென்ன சம் பாப்புலர் க்ளவுட் ஸ்டோரேஜ் ப்ரொவைடர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்பாக்ஸ், மெகா க்ளவுட் ஸ்டோரேஜ் அண்ட் தென் கூகுள் ட்ரைவ். இதான் பார்த்தீங்கன்னா பாப்புலராக நவ்விய டேஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.